யூனிவர்சல் ஸ்டுடியோஸ். இது வேற குரூப். இது 2 நாளா டிஸ்னி சுற்றணும். டிஸ்னியில் அவங்க எடுத்த ஃப்ரோசன் அதாவது அதோட தீம் வச்சு பார்க் இருக்குது. இந்த பார்க் கொஞ்சம் அதே மாதிரி தான் இருக்கும். ரைட்ஸ்க்கு பேர் மட்டும் வேற இருக்கும். ஸ்பைடர் மேன் இருக்கும், ஹாரி பாட்டர். ஒரு பெரிய ஸ்க்ரீன்ல போற வர எல்லாரையும் இன்னும் பெருசாக காமிச்சாங்க. சென்னையில கிரிக்கெட் மேட்ச் நடக்கும்போது ஆடியன்ஸ் இருக்கிறது பெரிய ஸ்க்ரீன்ல காமிக்கும் போது குஷி ஆயிடும். அந்த மாதிரி தான் இருக்கும். இன்னும் 1.5 கிலோமீட்டர் போனா டிக்கெட்டே கொடுப்பாங்க. யூனிவர்சல் ஸ்டுடியோஸ். இது வந்து ஆஸ் யூஷுவல் எந்த ஒரு தீம் பார்க் போனாலும் உள்ள நுழைஞ்ச உடனேயே நீங்க இன்னும் நிறைய செலவு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஷூஸ் முதற்கொண்டு டிஷர்ட்ஸ் முதற்கொண்டு எல்லாத்தையும் விற்க பார்ப்பாங்க. முக்கியமா குழந்தைகளோட வரவங்க காலி. பீஸா பேக்கரி, ரெட் ஓவன். ஃபாசில் வாட்ச்க்கு Spotify கேட்கலாமா? இந்த மரம் நிறைய இருக்குங்க. இது பேர்ல என்ன சொல்லும்? ஈச்ச மரம். உங்களை போட்டோ எடுக்கணுமான்னு கேட்குறாங்க. டெஸ்பிளிக்கபிள் மீ யூனிவர்சல் ஸ்டுடியோ ஸ்டோர். இதுக்கு மேல செலவு பண்ண என்கிட்ட காசு இல்லடா. பார்க்கிங்க்கு $25 கேக்குறீங்க. பாப்பாய் பாரா. பாப்பாய் காட்டு ஞாபகம் இருக்கா? பாப்பாய் என்ட்ரன்ஸ் ஆரம்பிச்ச உடனே இந்த இடம் இருக்கு. பாக்கிறதுக்கு இந்த பீரியட் மூவிஸ் எடுப்பாங்க, 1930s அந்த மாதிரி எடுப்பாங்கல்ல, அப்போ கவர் பண்ற அப்ப காமிக்கிற பிளேஸ் மாதிரி இருக்கு. This is the most important task of the அந்த காலத்து நியூயார்க். பார்த்தா அந்த காலத்து நியூயார்க் அப்படி இருக்கு.